ஃபைனலி டெட்பூல் அண்ட் வூல்வரின் படம் பார்த்தாச்சு. அடே மார்வலே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஹைப்னா ஹைப். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெஞ்ச ஹைப்பாடா ஏற்றி வச்சிங்க. ஃபைனலி படம் பார்த்து முடிச்சாச்சு. ஒரு பக்கம் படம் பங்கமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் படம் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட பார்த்த ஆடியன்ஸுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லான சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கல. இதுக்கிடையில படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் கூட ஆகல. அதுக்குள்ள படத்தோட HD பிரிண்ட் லீக் ஆயிடுச்சுன்னு எங்க பார்த்தாலும் ரூமர்ஸா சுத்திட்டு இருக்கு. எல்லாத்தையும் இந்த வீடியோல மொத்தமா டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோ கிக் ஆஃப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி பார்த்துருவோம். இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்னு சொல்லும்போது 3D எஃபெக்ட் தான் சொல்லணும். ஒரு அக்யூரேட்டான 3D எவ்வளவு சூப்பரா கொடுக்க முடியுமோ அவ்வளவு சூப்பரா இந்த படத்துல கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம படத்தோட டைட்டில் கார்டுல காஸ்டிங் கேரக்டர்ஸ் நேம்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாவே 3D ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. 3D பொறுத்த வரைக்கும் நம்ம பாராட்டி ஆகணும். ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அடுத்தது இந்த படத்தோட ஃபைட் சீக்வன்ஸ் சும்மா சொல்லக்கூடாது. ஃபைட் சீக்வன்ஸ்ல இந்த படத்துல பங்கம் பண்ணிட்டாங்க. அப்பப்ப லேக் ஆகுற மாதிரி தெரிஞ்சாலும் ஃபைட் சீக்வன்ஸை வச்சு கரெக்டா மேனேஜ் பண்ணிட்டாங்க. அடுத்தது இந்த படத்துல உள்ள ஃபன்னு தான். ஃபன்னுக்கு இந்த படத்துல பஞ்சமே இல்ல. கேமராவை காட்டுற இடத்துல நம்ம டெட்பூல் கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அது மட்டும் ரொம்ப ஓவரா போன மாதிரி இருந்தது. மித்தபடி ஓகே தான். அதுக்கு கிடைக்கிற இடத்துல டிசியை கலாச்சி தள்ளி இருந்தாங்க. அதுவும் பேட்மேன் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாவே கலாச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம டிஸ்னி 20th செஞ்சுரி ஃபாக்ஸ் எல்லாருமே வரிசையை கலாச்சிருந்தாங்க. டே மார்வலே உனக்கு தைரியம் கூட தான். அடுத்தது டயலாக் தான். ஒரு கேரக்டருக்கு ஒரு புக்கு ஃபுல்லா டயலாக் எழுதி கொடுத்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் பக்கமா டயலாக் பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாத்தையும் கரெக்டா ஃபைட் சீக்வன்ஸோட லேக் ஆகாம கரெக்டா மேனேஜ் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு விஷயத்துல மார்வலை கண்டிப்பா பாராட்டி தான் ஆகணும். அடுத்தது இந்த படத்துல உள்ள ஃபன்னு தான். இது கொஞ்சம் அதிகமா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படம் ஆர் ரிலேட்டடா இல்லாம இருந்திருந்தா ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ற ஒரு படமா இருந்திருக்கும். இந்த ஒரு ஆடியன்ஸை மட்டும் மார்வல் இந்த படத்துல மிஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது இந்த படத்தோட ஸ்டோரின்னு வரும்போது ஸ்டோரியில ரொம்ப டெப்த்தாகவும் போகாம ரொம்ப மட்டமாகவும் போகாம ஓரளவுக்கு ஈக்குவலா கொண்டு போயிருந்தாங்க. நான் ஒரு மார்வல் ஃபேனா நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்க போனேன். ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஒரு சாட்டிஸ்பாக்சனோட ஃபுல்ஃபில்ல கொடுக்கல. ஏன் அப்படின்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு கொடுத்த ஹைப் அப்படி எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் ஓகே ஒரு தடவை இந்த படத்தை பார்க்கலாம். ஒரு மார்வல் ஃபேனா இல்லாம ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு ரிவ்யூ கொடுத்துருக்கேன். படம் பார்த்த உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.